மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியில் உள்ள திருச்சி ரோட்டில் தனியாருக்கு சொந்தமான எலும்பு முறிவு மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. 4 தளங்கள் கொண்ட இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் உள்நோயாளிகள் பிரிவில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று இந்த மருத்துவமனையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வந்தனர். அப்போது திடீரென இரவு 9 மணி அளவில் தரைத்தளத்தில் உள்ள வரவேற்பு அறையில் மின்கசிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டு சிறிது நேரத்திலேயே மளமளவென தரைத்தளம் முழுவதும் பரவியது. தீ விபத்தால் ஏற்பட்ட புகைமூட்டம் 4 தளங்களுக்கும் வேகமாக பரவி 3 தளங்களில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. கட்டுக்கடங்காமல் பரவிய காட்டு தீயால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் உயிர் பயத்தில் அலறினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மருத்துவமனைக்குள் சிக்கியிருந்த பொதுமக்களை வேகமாக அங்கிருந்து வெளியேற்றினர். ஆனால் அதிக அளவிலான புகைமூட்டம் காரணமாக நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள், பயிற்சி செவிலியர்கள், மருத்துவர்கள் என பலரும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஆங்காங்கே மயங்கி விழுந்தனர். அவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் திண்டுக்கல் திருச்சி சாலை முழுவதும் ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன. தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள், பொதுமக்கள் உதவியுடன் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டவர்கள், அவர்களது உறவினர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பாக மீட்டனர். இந்த தீ விபத்தின் போது 3 பெண்கள், 2 ஆண்கள், 1 பெண் குழந்தை உள்ளிட்ட 8 பேர் லிப்டில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது மின் விநியோகம் தடைப்பட்டு லிப்ட் பாதியில் நின்றதால் உள்ளே இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். இதை அறிந்த தீயணைப்பு துறையினர் லிப்டை உடைத்து உள்ளே செல்வதற்குள் அதில் இருந்த 6 பேரும் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுருளி, அவரது மனைவி சுப்புலட்சுமி, தாடிக்கொம்பைச் சேர்ந்த மாரியம்மாள், அவரது மகன் மணிமுருகன், NGO காலனியைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் ஒரு சிறுமி உட்பட 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 23 பேர் அரசு மருத்துவமனைகளிலும் 3 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி நேற்று இரவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.